எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நமது பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வர ஏப்ரல் 23 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நமது பூந்தமல்லி தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்கள் 2000 தம்பி கொடியை கொஞ்சம் இறங்கிட்டா அவங்களெல்லாம் பார்க்கலாம்ல, கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கிங்க. சகோதரர் ஏழுமலை அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்களால் உங்கள் தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்டவர். அவர் எனக்காக அன்றைக்கு தனது பதவியை தியாகம் செய்தவர். அவர் மீண்டும் இங்கே இப்பொழுது 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த முறை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பூந்தமல்லி தொகுதி என்பது மற்ற மாநிலங்களுக்கு வாயில் பகுதியாக உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி தான் நமது தலைநகர் சென்னைக்கு வாயிலாக அமர்ந்திருக்கின்ற பகுதி. சென்னையிலே என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பூந்தமல்லியிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல்வேறு தொழிற்சாலைகளிலே இங்கே பணியாற்றுகின்ற பகுதி. ஆனால் பாழாய் போன இந்த திமுக ஆட்சியிலே மின் கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் நடைபெற்று இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இந்த திமுக ஆட்சி வர வேண்டும் என்று 21 அவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை உங்களை ஏமாற்றி 5 ஆண்டுகள் ஆட்சி முடியப் போகிறது. கடந்த தேர்தலிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியவர்கள் உங்களை எல்லாம் 500க்கும் 1000த்திற்கும் 2000த்திற்கும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற பகல் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மீண்டும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். பற்றாக்குறைக்கு இந்த தேர்தல் வாக்குறுதிதான் கதாநாயகன் என்றும் கதாநாயகி என்றும் சூப்பர் ஸ்டார் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக பிரச்சாரம் செய்கிறார். உண்மையிலேயே 21 சொன்ன வாக்குறுதிகளிலே 80% மேல் நிறைவேற்றாமல் அவர் ஏமாற்றிவிட்டார் என்பதுதான் உண்மை. இந்த வாக்குறுதிகள் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகள், வெறும் டம்மி வாக்குறுதிகள். இந்த தேர்தல் திமுகவின் வாக்குறுதிகள் டம்மி மாடல் வாக்குறுதிகள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒன்று இருக்கிறதா என்றே கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது. இங்கே எங்கு பார்த்தாலும் கொலைகள். கடந்த 5 ஆண்டுகளிலே இதுவரை சுதந்திரம் வாங்கிய பிறகு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 8000 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழிப்பறைகள், எத்தனையோ கலவரங்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சென்னை என்பதே ஒரு போராட்ட பூமியாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், அவர்கள் அரசு ஊழியர்கள்,
ஆசிரியர்கள், பகுதி நேர ஊழியர்கள், அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், செவிலியர்கள், நமது பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு இங்கே போராடுகின்ற நிலைமை. தங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சாலைக்கு வந்து போராடுகிறார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். இங்கே போராடுபவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. யாராவது ஒரு பிரிவினர் போராட்டம் செய்யவில்லை என்றால் அது திமுகவினரை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே போராடுகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உரிமைக்காக போராடுகிறார்கள். தொழிலாளர்களின் நலனுக்காக போராடி முன்னாள் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவி உட்பட பல பேர் தாக்கப்பட்டார்கள். இந்த ஆட்சியிலே ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு தேவைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராடுபவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்பதே மக்கள் விரோத அரசாங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சமீபத்தில் கூட நமது பகுதியில் ரயில்வே நிலையத்தில் ஒரு வடநாட்டு தொழிலாளியை கஞ்சா போதையிலே இளைஞர்கள் தாக்கியதை தொலைக்காட்சிகளை பார்த்து எல்லோரும் மனம் தத்தளித்து போயிருக்கிறார்கள். அதுபோல கஞ்சா போதையிலே மோட்டார் பைக்கிலே பயணித்தவர்களை தட்டி கேட்டவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பள்ளிகளிலிருந்து ஆகாய விமானம் வரை இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் உட்பட பள்ளி செல்கின்ற மாணவிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், இன்னும் வேலைக்கு போபவர்கள், இன்னும் வீட்டிலே தனியாக இருப்பவர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக, இதுவரை கேள்விப்படாத ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே நமது பூந்தமல்லி தொகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நமது இளைஞர்கள் அதிக அளவிலே இருக்கும் இந்த மாவட்டத்திலே வேலை வாய்ப்பை பெருக்கவோ, புதிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வரவோ எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாத திமுக அரசால் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தி பல்வேறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கி கிடக்கின்றன. வெள்ள தடுப்பு பணிகள் இந்த தொகுதியில 10% கூட நிறைவேற்ற முடியாமல், மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் சந்தித்து வருவது வாடிக்கையாகிவிட்டது. இந்த மாவட்டத்து மக்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று தெளிவாக குற்றச்சாட்டு எல்லா பகுதியிலும் இருக்கிறது. அரசு கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் என இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் இந்த பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவில்லை. அதுபோல இதயதெய்வம் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திருவழிசை துணைக்கோள் நகர திட்டம் பெயரில் மட்டுமே இருக்கிறது. அதோடு திருவள்ளூர் மாவட்டம் தொழிற்சாலைகள் இருந்த பகுதிகளாக உள்ளது. சிறு குறு நிறுவனங்கள் மட்டுமல்லாது பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களும் இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளன. சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு நட்சத்திர விடுதிகளுக்கும் உணவகங்களுக்குமான உணவு தயாரிக்கும் கூடங்களும் இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக உள்ளது. இப்படியாக மற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்க நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த மின்சாரம் கட்டண உயர்வால் பல்வேறு தொழிற்சாலைகள் மின் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தியிருப்பதால் மூடப்பட்டு முடங்கி கிடக்கிறது. அதனால் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதோடு அதனையே நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழந்து வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கிறார்கள்.
இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்து சாதனைகள் செய்தாரோ இல்லை, ஆனால் அமைச்சர் அவரை அடித்தார், இவரை அடித்தார், செங்கல்லை தூக்கி எறிந்தார், நாற்காலியை தூக்கி வீசினார் என்றுதான் எல்லா இடங்களிலும் பேசிக் கொள்கிறார்கள். அவர் வகித்த பால்வளைத்துறை என்பது எவ்வளவு முக்கியமான துறை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் இருக்கும் ஆவின் நிர்வாகம் மக்களுடன் எவ்வாறு பிணைந்திருக்கிறது என்பதும் தெரியும். அப்படிப்பட்ட பால்வளத்துறையை ஊழல் வளத்துறையாக மாற்றியது இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு நாசர் அவர்கள் செய்த ஆக சிறந்த சாதனையாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் ஆவின் நிர்வாகமே பாழாகி போனது. நிர்வாக குளறுபடிகள், முறைகேடுகள், கமிஷன் குற்றச்சாட்டுகள் என மொத்த ஆவின் நிர்வாகமும் ஊழல் புகாரில் திளைத்திருந்தது. அதிமுக ஆட்சியில ஆவின் மூலமாக தினந்தோறும் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பாழாய் போன திமுக ஆட்சியில 30 லட்சம் லிட்டராக அது குறைந்துவிட்டது. ஆவின் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கமும் திமுக ஆட்சியில் தான் பல்வேறு இன்னல்களை சந்தித்தது. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் பாலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளன. டேங்கர் லாரி மூலம் பாலை கொண்டு வரும் போதே அதனை திருடிவிட்டு அதற்கு பதில் தண்ணீரை ஊற்றி பால் உற்பத்தியாளர்களை ஏமாற்றினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு பால் பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது. ஆனால் உற்பத்தியாளர்களுக்கு, பால் கொள்முதல் செய்பவர்களுக்கு, பாலை உற்பத்தி செய்பவர்களுக்கு எத்தனை போராட்டம் செய்தாலும் அவர்களுக்கு பால் விலை உயர்த்தப்படவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்தக்க விஷயம். அதனால்தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து போயிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் நாசரை போன்ற அமைச்சர்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இன்றைக்கு கொதித்தெறிந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டிலே வாழ்கிற பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று. காரணம், நாங்கள் தாய்மார்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று. ஆனால் அந்த குடும்ப தலைவிகள் படுகின்ற பாடு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவும், கல்லூரிக்கு அனுப்பவும் எவ்வளவு அச்சப்படுகிறார்கள். போதாக்குறைக்கு மாணவர்களை, ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கு செல்லவும், கல்லூரிக்கு செல்லவும், வேலைக்கு செல்ல அனுப்புவதும் எப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள். வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பெற்றோர்கள் இன்றைக்கு தங்கள் வீட்டு பிள்ளைகள் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் வெளியிலே சென்று வருவது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும். காரணம், சந்து பொந்தெல்லாம், மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை நடமாட்டம். இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து இன்றைக்கு போதை கும்பல், போதை வியாபாரம் நடைபெறுகிறது. வருங்கால சமுதாயம் போதை மருந்து பழக்கத்தால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி செரிக்கின்ற தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நீங்கள் ஆதரவளிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். உங்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய இந்த மக்களின் விருப்பமாகிய பூந்தமல்லியில் இருந்து நமது வடபழனிக்கு தேவையான இந்த மின்சார, இந்த மெட்ரோ ரயில் திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும். மத்திய அரசு அதற்காக நிதி ஒதுக்கி தந்து உறுதியாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு இந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் அனைத்தும் மத்திய அரசாங்கத்தின் நிதியின் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும். நமது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில குமணன்சாடி பகுதிக்கு உங்களது வெற்றி வேட்பாளர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் பூந்தமல்லி தொகுதி மக்களின் நீண்ட நாள் கனவான பாதாள சாக்கடை திட்டம் அமைத்து தரப்படும். பூந்தமல்லி நகரத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும். பூந்தமல்லி தொகுதியில் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கலைக்கல்லூரி அமைத்து தர அரசிடம் வலியுறுத்தப்படும். பூந்தமல்லி நகரத்திற்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து தரப்படும். பூந்தமல்லி நகரத்தில் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள பட்டா நிலங்கள் 0 மதிப்பாக செய்யப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் மதிப்பு கூட்டி தர அரசிடம் வலியுறுத்தப்படும். பூந்தமல்லி தொகுதியில் மலையம்பாக்கம் முதல்
மாங்காடு வரை மினி பஸ் போக்குவரத்து வழித்தடம் அமைத்து தரப்படும். பூந்தமல்லி நகரத்தில் மகளிருக்கான பிங்க் பேட்ரோல் 24 மணி நேரமும் கண்காணிக்க வழிவகை செய்யப்படும். மாதம் ஒருமுறை மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அமைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு எட்டப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது திமுக ஆட்சி போல இல்லாமல், முதல்வரை போல இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போல இல்லாமல், அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்னதையெல்லாம் செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருவது போல அல்லாமல், உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஏழுமலை அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை உறுதியாக அவர் நிறைவேற்றி தருவார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஏழுமலை அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிமுன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.